அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு குறையுள்ள மனுஷங்க. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க. எங்கள் அம்மா அந்த காலத்தை சொல்லுவாங்க, அழகு என்றைக்குமே ஆபத்து அப்படின்வாங்க. இது அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த மேல் தோல் பளபளப்பு இருக்குமே தவிர திறமைகள் அவ்வளவா இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்கியாக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட எல்லா திறமைகளும் நிறைஞ்சிருக்கும். இந்த சமுதாயம் பார்த்திங்கன்னா அந்த தோலுக்கு ரேசிசம் கொடுக்குற மதிப்பு திறமைக்கு கொடுப்பதில்ல. ஆனால் அதையும் மீறி சாதித்த பல பேர் நம்ம ஊரில் தமிழகத்திலே உண்டு. ஒன்று ரஜினிகாந்த் சொல்லலாம், விஜயகாந்த் சொல்லலாம், நம்முடைய அப்துல் கலாம் சொல்லலாம். இது மாதிரி பல பேர்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் தங்களுடைய குறைகளை நிறைகளாக மாற்றினவங்க, தன் திறமையால் மாற்றினவங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னுடைய விஷயம் நோக்கம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன். யார் உண்மையான உங்கள் கூட இருக்கக்கூடிய உற்றவன் அப்படின்னா, உங்கள் கூட இருக்கவங்க யார் அப்படின்னா, நீங்கள் இல்லாத போதும், when in your absence, நீங்கள் இல்லாத போதும் உங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்கவங்க தான் உண்மையிலேயே உங்களுக்கான உற்ற நண்பர்கள், சொந்தக்காரங்க, உறவினர்கள், எப்படி வேணால் சொல்லலாம். மற்றவங்க குறை சொன்னால் கூட உங்களை விட்டு கொடுக்காம உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீங்கள் இருக்கும் பொழுது அப்படியே தேனொழுக நாக்கில் ததும்பிட்டு பேசிட்டு ஒரு அடி கூட நீங்கள் பின்னாடி வைக்க மாட்டீங்க, இல்லை முன்னோக்கி போயிருக்க மாட்டீங்க. உங்களை அவ்வளோ சபிக்கிறதும், உங்களை அவ்வளோ குறை சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் மனுஷங்க லிஸ்ட்டிலே கிடையாது. அவங்களாம் சைக்கோஸ். ஏன்னா யார் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க அவங்கக்கிட்ட அந்த திறமை இல்லை. அவங்க யார் குறை சொல்கிறாங்களோ அவங்க திறமையானவங்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட அந்த திறமை இல்லாததுனால தான் இந்த குறைய பாடிக்கிட்டு இருக்காங்க. குறை சொல்லி 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 அவங்கள மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆக்கி அவங்க டிஸ்டர்ப் பண்ணி மூலையில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறது எங்களுடைய மாஸ்டர் பிளான். அதனால் அதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகிடாதீங்க. திறமையானவங்க உங்கள் திறமையை நோக்கி படையெடுத்து முன்னோக்கி போயிட்டே இருங்க. மார்ச் ஃபார்வர்ட். குறை சொல்கிற யாரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது. குறை சொல்பவர்களே அடையாளம் காணுங்கள். உங்கள் முன்னாடி ஒன்று பேசிட்டு உங்கள் பின்னாடி பெரிய உங்களுக்கு பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள அடையாளம் கண்டுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருங்க, இல்லைன்னா அவங்கள ஒதுக்கி வச்சுடுங்க. நன்றி, வணக்கம்.